எல்லோருக்கும் வணக்கம் சார். டெஸ்ட் பேட்ச் எப்போ சார், டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் ஸ்கெடியூல் போடுவீங்க அப்படின்னு டெலிகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதில் ஒரு 2-3 பேர் பேமெண்ட் வேறு பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸ்கெடியூல் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெடியூல் எப்படின்னு கேட்டால், நீங்கள் பாருங்கள் 1 இயர் பேட்ச்சு. ஸோ அப்போ நிறுத்தி நிதானமாக ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஒரு 3 to 4 monthsலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் போயிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், ஃபுல் டைம் ஜாபாக இருக்கட்டும், அண்டு வீட்டில் இருந்தே ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான், சின்ன டாப்பிக்கை நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த சின்ன டாப்பிக்கும் எப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன டாப்பிக்கு டெய்லி படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? டெய்லி ஒரு நாள் கூட, ஒரு 2-3 நாள் தான் அங்கங்கே அந்த பொங்கல் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு தான் கேப் இருக்குமே தவிர்த்து மற்ற எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேப் கிடையாது. டெய்லி வந்துக்கிட்டு இருக்கும். எப்படின்னு கேட்டால் டெய்லி 1 by 1 ஸ்மால் இன்ச் பை இன்ச் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த இன்ச் பை இன்ச் படிக்கிறதான், அந்த டெய்லி இன்ச் பை இன்ச் நீங்கள் படிக்கிறீங்கள, அதுக்கு தான் ஸ்கெடியூல் லேட் ஆகுது. சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை இருக்குல்ல, அதை நம்ம டெய்லி, இப்போ நவம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வைக்கிறோம்னா நவம்பர் 5ஆம் தேதி, நவம்பர் 6ஆம் தேதி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதில் தமிழ் இன்க்ளூட் ஆயிரும், ஜிஎஸ் இன்க்ளூட் ஆயிரும், மேக்ஸ் இன்க்ளூட் ஆயிரும், இப்படி எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா டாப்பிக்கையும் சேர்க்குறோம். இதில் ஹிடன் டாபிக்னு ஒரு சிலது இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஹிடன் டாபிக்னு இருக்கும். அந்த ஹிடன் டாப்பிக்கும் உள்ளக்குள்ள வந்துடுது. நல்லா கவனித்து பாருங்கள். ஹிடன் டாபிக்ஸுங்கிறது அதுவே ஒரு லிஸ்ட்டு போகும். ஏன்னா ஹிடன் டாபிக்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா குப்தர்களில் இருந்து அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஹைஃபன் போட்டிருப்பாங்க. அந்த ஹைஃபனுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் வரும். அதையும் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்படி எல்லாத்தையும் சேர்க்கறதுனால லேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவும் விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே இருக்கும். அந்த டிலேனஸை புரிஞ்சிக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் நம்ம கற்பதேச பார்க்கக்கூடிய மாணவர்கள், தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா மண்டே, ஓகேங்களா, உங்களுக்கு கிடச்சிரும். நாளையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ அண்ட் டெஸ்ட் எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து டெய்லி இருக்கும்பா. இது எப்படின்னு கேட்டால் ஈஸியாக படித்து அதிக மார்க் எடுக்க. ஓகேங்களா? ஈஸியாக படித்து அதிக மார்க் எடுக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஓகே? ஸோ அதே நேரத்தில் ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும். இது டெஸ்ட் பேட்ச் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது டெஸ்ட் பேட்ச் கிடையாது. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டடி பேட்ச். டெஸ்ட் பேட்ச்னா உங்களுக்கு நீங்கள் படிங்க, நான் டெஸ்ட் வைக்கிறேன், அதுதான் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? இது ஸ்டடி பேட்ச்னு சொல்லும்போது நீங்கள் படிக்கணும், படித்ததை வச்சு டெஸ்ட் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு அப்போ டெஸ்ட் பேட்ச்லன்னா டெஸ்ட்டே இருக்காதா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு டாபிக் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். இது டெஸ்ட், திஸ் இஸ் ஸ்டடி கம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் ரைட்டு தான். இல்லை இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டடி பேட்ச் நினச்சிக்கிட்டாலும் ரைட்டு தான். ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் எ டெஸ்ட் பேட்ச். புரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஸ்கெடியூலை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது உங்களை படிக்க வைக்கக்கூடிய பேட்ச். ஸோ அப்போ 3 நாளைக்கு படி, 1 நாள் டெஸ்ட் அடி, 3 நாளைக்கு படி, 1 நாள் டெஸ்ட் அடி. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஸோ அப்போ இதுக்கான ஸ்கெடியூல் ரொம்ப உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் ப்ராசஸ் போகும். ஸ்டடியிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத விட ஃபீடிங் ப்ராசஸ். ஏன்னா உங்களை ஊட்ட போகிறேன். ஓகேங்களா? உங்களை ஊட்டச்சத்தா மாற்றுறதுக்கு ஊட்ட போகிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேக்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்க போகிறீங்க. ஓகே? கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் புரியுதா? ஒவ்வொரு துளியாய் படிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்கெடியூலிங் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, பொறுத்துக்கோங்க.
உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான எல்லா ஸ்கெடியூல், அதாவது ஃபுல் பேக்காக ஒரு வருஷத்துக்கான ஸ்கெடியூல் இல்லை, 7 மாதத்துக்கான ஸ்கெடியூல் உங்களுக்கு கையில் இருக்கும். 7 மாதத்துக்கான ஸ்கெடியூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும், எக்ஸாம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபீஸ் பே பண்ணவங்க பயப்படாதீங்க. ஆனால் இப்போவே சொல்லிட்டேன், ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது. ஓகேங்களா? ஃபீஸ் பேமெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது வந்து நம்ம ஸ்கெடியூல் வந்ததுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபீஸ் பேமெண்ட் பண்ணவங்க பயப்படாதீங்க. சார் நான் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார், ஆல்ரெடி இந்த பேட்சில் இருக்கேன், நான் இந்த இது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சா டோன்ட் வரி. உங்கள் ஃபீஸ் பே பண்ண எல்லாரோட இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறீங்க. ஸோ அப்போ எல்லாமே கணக்கில் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சார்ட் போட்டு எழுதி வச்சிட்டோம் ஃபீஸ் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ டோன்ட் வரி, பயப்பட வேணாம். நீங்கள் ஃபீஸ் இப்போ பே பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இது தாண்டி டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்ல, அதாவது ஐடியா வந்துருச்சு. அந்த ஐடியாவை நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல, அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. ஐடியா பண்ணிட்டோம். ஒவ்வொரு டாபிக் டெய்லி படிக்கிறோம். அந்த டெய்லி படித்ததை வச்சு 4வது நாள் வந்து நம்ம டெஸ்ட் அடிக்க போகிறோம். டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுகிறோம். நம்ம பிரெயின் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வச்சு சைக்காலஜிக்கலாக இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே சிக்மண்ட் ஃப்ராய்ட் லெவலுக்கு யோசித்து உள்ளுக்குள்ளே சைக்காலஜிக்கலாக இறக்குறோம். நீங்கள் வந்து எப்படி உங்கள் பிரெயின் இருக்கும், மறந்துடும் சார், என்ன பண்ண, எல்லாத்துக்கும் சேர்த்து தான், எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான். ஓகேங்களா? ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ பேனல்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான தாண்டி உங்களுக்கு இந்த என்ன சொல்ல, இந்த டைம் டிலே ஆகிறதுக்காக ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு தான் நாம் வந்து இந்த என்ன சொல்ல தேர்வே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைண்ட் கேம் பண்ணுறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்டடி பேட்சே போக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை தாண்டி உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வாட்ஸ்அப், டெலிகிராம் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.